வடமாதிரத்து பருப்பதமும் திருக்கேதார மலையும் முதல் இடமாறனார் தாமு வந்த எல்லாம் இங்கே இருந்து இறைஞ்சி. வடக்கு திசையில் பெருமான் ரொம்ப விரும்பி வரையக்கூடிய எல்லா கஷேத்திரத்தையும் இங்கே இருந்தால் பாடுறான். ஆனால் நம்மகிட்ட பதியம் 2 திசை கிடைச்சிருக்கு. சிந்தம தேவாரம் நடமாடிய சேவடியாரை நன்னினார் போல் உள்நிறைந்து. அங்கே இருக்கக்கூடிய சாமி இங்கேருந்தே போய் வழிபாடு பண்ணது போல நினைத்து கொண்டு பண்ணதுக்குள்ள இடமாம் கருத்தில் திருப்பதிகம் பாடி காதல் சிறந்திருந்தா. அதான் சென்றவங்கள பார்த்தது. அங்கு சில நாகிய பின் அருளால் போந்து பொறுவிடையார் தங்கும் இடங்கள் எனைப்பளவும் சார்ந்து தாழ்ந்து தமிழ் பாடி பொங்கு புணரி கரை மருங்கும் புவியுள் சிவலோகம் போல திங்கள் முடியார் அமர்ந்த திரு ஒற்றியூரை சென்று அடைந்தார். அப்போ பொங்கு புணரி கரை மருங்கு அப்படின்னார். அப்போ கடற்கரை ஓரமாகவே வந்திருக்காருன்னு கூட கொள்ளலாம். அதில் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒற்றியூருக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். இப்போ காளகஸ்திலேருந்து திருவொற்றியூர் வரணும்னா என்ன ரூட்டுங்கய்யா? இப்போ இதுக்கு வந்து கடா வந்து தான் வரணுமா? கடா வந்து பஞ்சட்டி அதனால பழைய காலத்துல இருக்கிற ரோடு தானே. இப்போதானே பைபாஸ் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான். மக்களை எப்போ டெவலப் பண்ணுறான். அங்கு சில நாள் வைகிய பின் எங்க வைகிய பின் காளகஸ்தியில அருளால் போந்து பொறுவிடையார் தங்குள் இடங்கள் எனை பலவும் சார்ந்து தாழ்ந்து தமிழ் பாடி. அப்போ ஆந்திராவை சுற்றி இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள்னு வச்சுக்கொண்டேன். ஆந்திராவில் உள்ள கஷேத்திரங்கள்ல வேற என்ன கஷேத்திரம் இருக்கு ஆந்திராவில்? பொங்கு புணரி கரை மருங்கும். புணரினா கடல்னு அர்த்தம். புணரினா கடல். பொங்கு புணரி கரை மருங்கு. கரை பக்கத்திலே கடற்கரையிலே இருக்கு. நான் வந்து பாதயாத்திரெல்லாம் போகும்போது இடிச்சு போயிருந்தது மாறாமல் திடீர்னு பார்த்தா அந்த புல்டோசர் சொல்லி எங்கேயோ போயிருந்தது. சிவபெருமான் படத்தில் நடந்து போயிருந்தோம். இருக்கலாம். ஆனால் கோயில் பழமையான கோயில். அதுக்கப்புறம் திருவொற்றியூருக்கு போவோம். தட்சிணாமூர்த்தி சாமியை அவங்க ஜோடியோட எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த கோயிலில் மட்டும்தான். புவியில் சிவலோகம் போல. புவியில் சிவலோகம்னே சொன்னார் திருவொற்றியூரை. ஏன்னா பட்டினத்திரிகள் பாடுறாங்க வாவியெல்லாம் சேர்த்த மணலெல்லாம் சிவலிங்கம். திருவொற்றியூரில் மணல்லாம் சிவலிங்கம்மா. ஒவ்வொரு மணலும் அதெல்லாம் மிதிக்க அஞ்சுகிறார்கள். அது அதே மாதிரி பட்டினத்தை இவங்க சேத்திர வேட்பாளர் நம்முடைய ஐயரிகள் காடவர் கொண்டா என்ன கேட்குறார். ஒற்றியூர் புக்கு இறந்துட்டு இருக்கப்பறில் மூவுலகும் வேண்டேன். திருவொற்றியூரில் போய் பிக்ஷை எடுத்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுன்னா போதும். எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தா கூட நான் ஆட்சி பண்ண மாட்டேன். அதுதான் எனக்கு வேணுங்க. அப்பேற்பட்ட திருவொற்றியூர் அது. புவியுள் சிவலோகம் போல. சாமியை எழுத்தறியும்பரான்னு பேர். ஒற்றியூர் நீங்களாகன்னு தனக்கு வரி விதித்து விளக்கிக்கிட்டார் அவராகவே. அப்படி சொல்றார். தெரிக்கலாம். இந்த பங்குனி உத்தரம் தானே விசேஷங்க. அதை வந்து இதெல்லாம் சொல்றார். திருமுருகன் போட்டியில் சொல்லுவார். கோதம் மல்கிய ஒற்றியூரிலும் உத்திர நீர்மசையில் இருப்பார். திருமுருகன் போட்டி பதிகத்தில் சொல்லுவார். இந்த பங்குனி உத்தரத்தில் திருவொற்றியூரில்
ஸ்ரீபுராணம் வாசிக்க அப்படின்னு சொல்லி இந்த பெரிய புராணத்தை வாசித்து காட்டுவதற்காக ஒரு மண்டபம் கட்டி கொடுத்து அதுக்கு நிபந்தமும் கொடுத்துருக்குறாங்க ராஜாக்கள். ஆமாம், ஸ்ரீபுராணம் அப்படின்னு பெரிய புராணத்தை குறிச்சிருக்காங்க கல்வெட்டில். ஸ்ரீபுராணம் வாசிக்க அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட திருவிழாலாம் அந்த கோயில் நடந்திருக்கு. அந்த ஊருக்கு போகிறோம். அப்பர் சாமி சொன்னார், நெடுங்கடலில் பல களங்கள் நின்று தோன்றும் திருவொற்றியூர் என்றவாறே தீயவாறேன்னார் அப்பர் சாமி. அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பார்க்கலாம். நம்ம திருவொற்றியூர் கடற்கரையில் எப்படி பார்த்தீங்கன்னா கப்பல் தெரியும் இருக்கும். அப்பர் சாமியும் பார்த்துருக்காரு. அது அவரும் சொல்கிறார், நெடுங்கடலுள் பல களங்கள் நின்று தோன்றும்னார் திருவொற்றியூர். அப்பேற்பட்ட திருவொற்றியூர்னார் அப்பர் சாமி பார்த்து அதே காட்சி நம்மளும் பார்க்கலாம் போனால் பொண்ணுங்க இல்லையா. புவியுள் சிவலோகம் போல திங்கள் முடியார் அமர்ந்த திரு ஒற்றியூர் சென்றடைந்தார். அண்ணல் தொடர்ந்து ஆவணம் காட்டி ஆண்டனம்பி எழுந்தருள என்னில் பெருமை ஆதிபுரியரையவர் அடியார் எதிர்கொள்வார். அங்கே ஆதிபுரி அடியார் திருக்கூட்டம் தானே அங்கே இருக்க கூட்டத்து பேர். அந்த திருக்கூட்டத்து பேரை அவர் சேக்கார் சாமி வச்சிருக்காரு. அங்கே இருக்கிற அடியார்களுக்கு என்ன பேரா? ஆதிபுரி இறைவர் அடியார் எதிர்கொள்வார் இல்லையா. என்னில் பெருமை ஆதிபுரி, அந்த ஊருக்கு பேரே ஆதிபுரின்னு பேர். சாமி பேர் ஆதிபுரீஸ்வரன் தான் பேராங்க. வடம்பக்கநாதர் ஆதிபுரீஸ்வரர்லாம் உள்ள சாமி. ஆமாம், ஆதிபுரி இறைவர் அடியார் எதிர்கொள்வார். பண்ணவீதி வாயில் தோறும் வாழை கமுகு தோரணங்கள் சுண்ணம் நிறை பொன்குடம் தூபம் தீபம் எடுத்து தொழ எழுங்கால். பாட்டு முடியல, அடுத்து தொடருது. என்ன செய்கிறாங்க? என்னில் பெருமை ஆதிபுரி இறைவர் அடியார் எதிர்கொள்வார். இந்த மாதிரி சித்திரமூர் சாமி வந்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோன்னா இங்கே உள்ள அடியார்கள்லாம் விழா கொண்டாடுறாங்க. வண்ணாவீதி ஏற்கனவே அது வண்ணமாக தான் இருக்குது. வண்ணவீதி வாயில் தோறும் வாழைக்கமுது தோரணங்கள் அப்படின்னா இப்போ ரொம்ப கச்சடாவாக இருக்குல்ல திருவொற்றியூர். ஃபஸ்ட்டு டிராஃபிக் எங்கே ரொம்ப லாரி என்ன ஒரு துறைமுகத்துக்கு போகிற வண்டிகள் மக்களே கச 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 கசன்னு இருப்பாங்க. அதனால பண்ண வீதி இப்போ பார்க்க முடியல, அப்போ இருந்திருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். ரெண்டாவது காரணம்னா அந்த ஒரு ஒரிஜினல் அந்த மாதிரி ஐயா நேரத்தில் தான் நடைபெற்று. வண்ண வீதி வாயில் தோறும் வாழை கமுகு தோரணங்கள் இதெல்லாம் அலங்காரத்துக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். சுண்ணம், சுண்ணம்னா என்ன? சுண்ண வெந்நீர் தான் வெள்ளை நடக்கும். சுண்ணம் நிறை பொன்குடம்னா அந்த இடத்துல சுண்ண பொடி வெடிக்கிறது. அந்த இது ஆடக ஒரு சுண்ணம் வெடித்து நாமேன்னு பாடுறாரு இல்லையா, அந்த தங்கம் மஞ்சள் அந்த நலங்கு மாவுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சுண்ணம் நிறை பொன்குடம் தீபம் எடுத்து தொழ எழுங்கால் பரமங்கல நல்லியம் முழங்க வாசமாலை அணியரங்கில் புறமங்கையர்கள் நடமாட பொழியும் வெள்ள பூமாரி அறமங்கையரும் அமரர்களும் வீச அன்பர் உடன் புகுந்தார் பிரமன் தலையில் பழிவு வந்த பிரானார் விரும்பும் பெருந்தொண்டரே. பெருந்தொண்டர் யாரு? சித்திரமூர்த்தி சாமி. அவர் எப்பேற்பட்டவரான்? பிரமன் தலையில் பழிவு வந்த பிரானார் விரும்பும் பெருந்தொண்டர். சிவருமானாலே விரும்பப்படக்கூடியவர்னு அர்த்தம் அவர் இல்லையா. ஆமா. பரமங்கலம் நல்கியம், நல்ல மங்கள சத்தங்களும் நல்கியம்னா இசைக்கருவிகளும் முழங்க வாசமாலை அணியரங்கில் புறமங்கையரை நடமாட. அங்கங்கே ஸ்டேஜ் போட்டு பெண்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். தேர்ந்தாம் என்று அரங்கேறி செயலையர் நடமாடும்னு பண்ணாலே திருவையாறில். புறமங்கையர்கள் நடமாட பொழியும் வெள்ள பூமாரி அறமங்கையர், அரணமங்கையர் தேவ உலகத்து பெண்கள். அவங்க மேலேருந்து பூ போடுறாங்க ஒரு திருவொற்றியூர் நுழையிறதுக்கு. அறமங்கையரும் அமரர்களும் வீச பூமாரி வீச பூமாரி அறமங்கையரும் அமரர்களும் வீச அன்பருடன் புகுந்தார். அன்பர்களோடு போற உள்ள கோயிலில் போகிறார். பிரமன் தலையில் பழிவு வந்த பிரானார் விரும்பு.
பெருந்தொண்டர சொல்ல போற அப்படி ஒற்றியூரின் உமையோடும் கூட நின்றார் உயர்தவத்தின் பற்றுமிக்க திருத்தொண்டர் பரந்த கடல் போல் வந்து ஈண்டி சுற்றும் அணைந்து துதி செய்ய தொழுது தம்பிரான் அன்பர் கொற்றமழ ஏறு உடையவர்தம் கோயில் வாயில் எழுதினார். முதல்ல ஊருக்குள்ள அழைச்சாங்க. வந்துக்கு அடியார்கள்லாம் எப்படி இருக்காங்க? கடல் போல இருக்காங்களா? அங்கே ஒரு கடல் இங்கே ஒரு கடல் தெரிகிறது. அடியார் கூட்டம் அப்படி கடல் போல வந்து சாமி அழைச்சிருக்கிறாங்க. ஒற்றியூரின் உமையோடும் கூட நின்றார். சுவாமி உயர்தவத்தின் பற்றுமிக்க திருத்தொண்டர். இந்த சுவாமி மீது அனுபவித்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பரந்த கடல் போல் வந்து ஈண்டி சுற்றும் அணைந்து துதி செய்ய எல்லாரும் சேர்ந்து சுந்தரமூர்த்தி சாமி துதிக்கிறாங்க. அவர் அவர்களை எதிர்கொள்கிறார், எதிர்த்து தொழுகிறார். தொழுது தம்பிரான் அன்பர் கொற்ற மழையேறு உடையவர்தம். கொற்ற மழையேறு உடையவர் சாமி தான். மழைன்னா இளமைன்னு அர்த்தம், கொற்றனா அரசத்தன்மை உடையது, ஏறுனா ரிஷபம், உடையவர்தம் கோயில் வாயில். அது படம்பக்கநாதருடைய கோயிலுக்குள்ள வாசலுக்கு வந்தார். வாசலில் வந்தால் என்ன இருக்கும்? கோபுரம் தான் இருக்கும். கோபுரம் எது வரைக்கும் இருக்கான்? வானத்தவை முற்றளவு சக்க இருக்குங்கிறார். வானை அளக்கும் கோபுரத்தை மகிழ்ந்து பணிந்து புகுந்து இல்லையா? வானத்தை போய் அளக்க புகுந்ததாகி அந்த கோபுரத்தை மகிழ்ந்து வணங்கி பணிந்து புகுந்து உள்ள போற. வளர் கூணல் இளவெண் பிறைச்சடையார் கோயில் வளங்கொண்டு உள்ள போனோடனே கோயிலை வளங்கொண்டு வருவது தான் இவங்களுடைய மரபு. கூணல் இளவெண் பிறைச்சடையார்னா பிறையில் அப்படி இருக்கு, வளைந்திருக்கிறதுனால கூணல் இளவெண் பிறைச்சடையார் கோயில். வளங்கொண்டு எதிர்குருகி ஊனம் உயரம் கரைந்து உருக உச்சி குவித்த கையின் உடன். ஊனம் உயிர் கரைந்து உருகுகிறதவருக்கு உச்சி குவித்த கையினுடன் ஆண் காதலுடன் விழுந்தார். ஆண் காதல்னா தீராத காதல்னு அர்த்தம் இடத்துல. சரி, ஆணக்காதல், கையினுடன் ஆணக்காதல், ஆனாத பேரன்பு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இந்த ஆண் அப்படின்னா அந்த இடத்துல தீர்ந்து போறது, ஆனாதன தீராதன காதலுடன் வீழ்ந்தார். ஆரா அன்பின் ஆரூரரு சுவாமி அந்த படம்பக்கநாதருடைய சன்னதியில் போய், அவர் தானே மூலவர், படம்பக்கநாதர் தானே மூலவர், அவருடைய சன்னதியில் போய் விழுந்து வணங்குகிறார். இந்த சாமியோட பெருமை எண்ணி பார்க்குறார். அவர் மாந்தாதான்னு ஒரு அரவன் உலகத்தெல்லாம் ஆட்சி பண்ணும் பொழுது வரி விதித்தான். அமைச்சர்களுக்கெல்லாம் அந்த ஓலை விட்டான். ஓலையில் பார்த்தீங்கன்னா ஒற்றியூர் நீங்களாகன்னு எழுதிட்டார் சாமி, அவராகவே எழுதிட்டார். இந்த ஊருக்கு வரி கிடையாது. அதனால் அது ஒற்றினா விலக்கி வச்சதுன்னு அர்த்தம். அதை ஒத்தி வைக்கிறாங்கிறோம்ல, கொஞ்ச நேரம் ஒத்தி வைக்கிறேன் அவை என்ன, அப்போ கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் அதுக்கு பேர் ஒற்றியூர்னு பேர். அதனால் அவருக்கு பேர் எழுத்தறியும் பெறான்னு பேர். யாருக்கு? ஒற்றியூர் சாமிக்கு பேர் எழுத்தறியும் பெறான். 8 வரியில் ஒற்றியூர் நீங்கள் என்ன எழுத்தறியும் நாட்டம் மலரும் திருநுதலார். கண்ணை உடைய வெற்றின்னு அர்த்தம். நாட்டம் மலரும் திருநுதல். அவர் 8 வரியில் ஒற்றியூர் நீங்கள் என எழுத்தறியும் பெறான். நரும் பொன் கமல சேவடியில் கூட்டும் உணர்வு கொண்டெழுந்து கோதில் அமுத இசை கூட பாட்டும் பாடி பரவி எனும் பதிகம் எடுத்து பாடினார். பாட்டும் பாடி பரவி என்ற பதிகம். இதை பதிகத்தை புரிஞ்சு பண்ணலாம். இந்த பதிகம் எடுங்க. பாட்டும் பாடி புரிஞ்சிருச்சாச்சா? பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில்
காட்டும் கலமோ திமிலும் கரைக்கே ஓட்டும் திரைவாய் ஒற்றி ஊரே ஒற்றி ஊரும் அறவும் பிறையும் பற்றி ஊரும் பவள தடையான் ஒற்றியூர் மேல் ஊரன் உரைத்த கற்று பாட கழியும் வினையே. இந்த பதியத்தை கற்று பாடுங்க, கற்றுக்கொள்ள வேணுமா? எல்லாரும் கற்று பாடங்கள் இருக்கும், கற்றுக்கொள்ளணுமா? சிம்பிளாக தான் இருக்கு. பாட்டும் பாடி பரவி திரிவார். யார் பாட்டு பாடி பரவி திரிகிறார்களோ அவர்களுடைய வினைகளை ஈட்டுவார். ஈட்டு வினைகள் தீர்ப்பார் கோயில். அவருடைய வினையை தீர்க்கிறார், அவ்வளோதான். யார் பாடுறாங்க? பாடுவார் மதி தீர்ப்பார் பரவுவார் பிணைகளை வாரினார். பாட்டும் பாடி பரவி திரிவார், ஈட்டு வினைகள் தீர்ப்பார் கோயில். அவர்கள் ஈட்டக்கூடிய வினைனா ஆகாமல் என்ன இருக்கும்? ஈட்டுதல்னா புதுசாக உண்டாக்குறதுன்னு அர்த்தம். வினைகள் தீர்ப்பார் கோயில் காட்டும் களமும் திமிழும் கரைக்க ஓட்டும் திரைவாய் ஒற்றி உரையினர். திமிழ்னா படகு கட்டுமரம்னு அர்த்தம். திமிழர் அப்படின்னா மீனவர்களை குறிக்கும். ஆனால் கட்டுமரத்தில் போகிறதுனால அந்த ஊரை போனால் அதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? போவோம். கப்பல், களம்னா கப்பல். கட்டுமரத்துக்கு பேர் தான் ஃபைபர் போட்டுன்னு வந்துட்டு காட்டும் களமும் கபிலும் கரைக்கு ஓட்டும் திரைவாய் ஒற்றி ஊரேன்னர். அதனால் அந்த கரையில் ஓட்டக்கூடிய களம், கப்பல் ஓட்டக்கூடிய, படகு ஓட்டக்கூடிய அப்படிப்பட்ட அழகிய ஒற்றியூர்னார். பந்தும் கிளியும் பயிலும் பாவை சிந்தை கவர்வார் செந்தி வண்ணரு எந்தம் மடிகள் இறைவர்க்கு இடம் போல் உந்தும் திரைவாய் ஒற்றியூரே. பெண்களெல்லாம் பந்து விளையாடுறாங்க, கிளியோட விளையாடுறாங்க. அதான் பந்தும் கிளியும் பயிலும் பாவை சிந்தை கவர்வார் செந்தி வண்ணர் என்று அந்த பெண்களுடைய சிந்தைகளை கவரக்கூடியவர் அப்படின்னு நடத்தும். அது சுவாமி அம்பாளுடைய சிந்தை கவர்பவர். எந்தம் மடிகள் இறைவர்க்கு இடம் போல், அந்த பெருமானுக்கு இடம் என்னவா? உந்தும் திரைவாய் ஒற்றி ஊரே. திரைகள் உந்தி உந்தி வரக்கூடிய அலை இப்படி வருது இல்லையா? அதான் உந்தும் திரைவாய் ஒற்றி ஊரேன்னு அந்த ஒன்று சொன்னார். கவளக்கணிவாய் பாவை பங்கன் கவளக்களிற்றின் உரிவை போர்த்தான் கவழும் மதி சேர்தடையார்க்கு இடம் போல் புகழும் திரைவாய் ஒற்றியூரே. கவளக்கணிவாய் பாவை, இது அம்பாளை குறிக்குது. சிவந்த வாயை உடையவள், கனிவாய், அது கோவைக்கனி போல வாயை உடையவள். கவளக்கணிவாய் பாவை பங்கன், அம்பாளை பங்கத்தில் வச்சிருக்கிறார். கவளக்களிற்றின் உரிவை, கவளம்னா கவளக்களிர்னு என்ன? காலைல கம்பக்களிர்னு கேட்டேன். இப்போ கவளக்களிர், கவளம்னா என்ன? கவளம்னா இந்த சோறு ஒரு கவளம், அதுதான். ஆனால் நாம் அதுங்கிற அளவு இல்லை. கவளம்னா இவ்வளோ பெருசு. யானைக்கு உள்ள உருட்டு, யானைக்கு உருட்டி உருட்டி ஒரு உடி வச்சா யானை எப்படி பத்தும்? ஒரு உருண்டை பிடிச்சி வாயில் வைக்கிற யானைக்கு, அதான் கவளக்களி. கவளக்களிற்றின் உரிவை போர்த்தான் தவழும் மதிசேர் சடையார்க்கு இடம்போல். தவழும் மதிசேர்னா சில மதியை வச்சிருக்கவர். உகலம் திரைவாயினா மீன்கள் உகலக்கூடியன்னு அர்த்தம். கடலில் மீன் இருக்குமா இருக்காதா? அதுதான் உகலும் திரைவாய். உகலதெல்லாம் மீன் இப்படி இப்படி செய்கிறது தான். ஆமாம். எனது எழிலும் நிறையும் கவர்வான் புன்னை பலரும் புறவில் திகழும் தன்னை முன்னம் நினைக்க தருவான் உண்ணப்படுவான் ஒற்றியூரே. இது ராகி பாவமாக அமைஞ்ச பாட்டு. தன்னை முன்னம் நினைக்க தருவான், தன்னை நினைக்கிறதுக்கு அவன் தான் தரணும் இல்லையா? எனது எழிலும் நிறையும் கவர்வான், இது பெண் சொல்கிறான். என்ன சாமியை பார்த்தா என்னுடைய எழிலையும் அழகையும் நிறையையும் கவர்ந்து விட்டார். புன்னை மலரும் புறவில் திகழும், அது நெய்தல கஷேத்திரம் இல்லையா? அதனால் புன்னை மரத்தை சொல்கிறார். புறவு, புறவுன்னா முல்லை, சின்ன காட்டு பகுதியும் நெய்தலம் கலந்திருக்கக்கூடிய பகுதி அது. அதில் புன்னை மலரும் புறவில் திகழும் தன்னை முன்னும் நினைக்க தருவான். அவரை நினைப்பதற்கு அவர் தான் தரணும். நம்மளை காண்பாரியார் கண்ணுதலான் காட்டா காலே அப்படின்னார். தன்னை முன்னம் நினைக்க தருவான், உண்ணப்படுவான்னா உண்ணப்படுவான் நினைக்கப்படக்கூடிய சாமி தான். உண்ணுதெல்லாம் நினைத்தல். படங்கொள் அரவம் பற்றி, பணம்னா படம், பணம்ங்கிறது படம். ஆமாம்.
பணங்கொள் அரவம் பற்றி பரமன் கணங்கள் சூழ கபாலம் ஏந்தி, கணங்கள்லாம் சூழ்ந்திருக்க கபாலத்தை ஏந்தி பணங்கும் இடை மென்மடவார் இட்ட உணங்கள் கவர்வான் உற்றியூரே. பெண்கள் வீட்டு வாசலுக்கு போகும்போது பெண்கள்லாம் வணங்கி பலியிடுவாங்க, அதை வார்த்தைக்கு கொள்வார்னார். உணங்கள் அப்படிங்கிறதுன்னு இந்த இடத்துல உணவை குறிக்குது. பொதுவாக உணங்கள் அப்படின்னா கருவாடுன்னு அர்த்தம், காய்ந்த பொருள் அப்படின்னு அர்த்தம். இடத்துல கருவாடு உணங்கள். ஒருவேளை ஒற்றியூருங்கிறதுனால கருவாடை வாங்குறாருன்னு தெரியல எனக்கு. சாமி நிச்சயமான கருவாட்டில் தான் வாங்குறாரு. அது வச்சுருக்கிற பிரம்ம கபாலம் வேண்டாது, அதுவே ஒரு கருவாடு தான், அதில் தான் வாங்குறாரு. உணங்கள்லாம் இந்த இடத்துல உணவை குறிக்குது. உணங்கள் கவர்வான் ஒற்றியூரே. படையார் மழுவன் பால் வெண்ணீற்றன் விடையார் கொடியன் வேதனாவன் அடைவார் வினைகள் அறுப்பான் என்னை உடையான் உரையும் ஒற்றியூரே. படையார் மழுவன்னு கையில் மழு படைய வைத்திருக்கிறார். பால் வெண்ணீற்றன்னா வெள்ளை நிறத்தில் தண்ணீர் பூசிருக்காருன்னு அர்த்தம். திருநீர் எல்லாம் அடியார்கள்லாம் நிறைய தண்ணீர் கொடுக்குறாங்க. சூழப்படை இதெல்லாம் மழுவுன்னு தானே இருக்குது, படையார் மழுவுன்னு தான் இருக்குது. திருநீர் கருப்பாக இருக்குது, கொஞ்சமாவது வெள்ளையாக இருக்க வேணாமா? அது ஏன் கருப்பு? அது சரியாக பண்ணலை. சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு, விபூதி அபிஷேகம் பண்ணுறதுக்கு திருநீர் கொடுத்த அடியார் கொடுத்த திருநீரை போட்டேன். அதை போட்டுட்டு சந்தன சாத்தினத்துக்கு பிறகு கண்ணக்கரையர்னு போயிடுது. ஏன்னா ஈரம் ஆனோடனே கருப்பாயிடுது, கறி மாதிரி இருக்கு. காஞ்சா வெள்ளையாகுது, பூசினாலும் கருப்பாக இருக்குது. அது எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா புகை நிறம் உடைய திருநீர் பூசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. புகை நிறம் பொன்னிறம் உடைய திருநீர்லாம் பூசக்கூடாது, வெள்ளையா இருக்க திருநீர் தான் பூசுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வெள்ளையா இருக்க திருநீர் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கலந்து விட்டுறான். எங்கே தான் போகிறதே தெரியல. அப்போ அதான் சொல்கிறேன், அதில் பக்குவம் முறையில் அது சரியாக செய்கிறாங்க. ஆனால் செய்கிற விதத்தில் அது சரியாக சாம்பல் வெள்ளையாக உண்டாக வேண்டிய ஒரு விஷயம் அது உண்டாக மாட்டேங்குது. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா குறன்னு இருக்குது திருநீர், அதுவும் தப்பு. அது பவுடர் அப்படியே சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி தான் சாம்பல் உண்டாகும். நீங்கள் எப்படி சொல்லணும்னா வீட்டிலேயே அடுப்பு சாம்பல் ராட்டி வச்சு எரிச்சாலே அந்த சாம்பலே எப்படி இருக்கும், பாட்ஸ் பவுடர் மாதிரி வரும், பார்த்துருக்கோம் நாம. அப்போ ஏதோ பக்குவம் அவங்க தயார்படுத்துகிற பக்குவத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதனால தான் குறன்னு மண்ணு மாரி வருது. தெரியல, சரி பார்ப்போம். எதுக்கு எங்கே போனோம்? பால் வெண்ணீருக்கு போனோம். விடையார் கொடியன் வேதனாவன் அடைவார் வினைகள் அறுப்பான். விடையார் கொடினா ரிஷபத்த கொடியில் வச்சிருக்கிறவர், வேதனாவன்னா கருத்து ஓதக்கூடியவர், அடைவார் வினைகள் அறுப்பான். அடையில் அன்பு உடையானை அப்படின்னார்லையே கீழே ஒரு 4 பாட்டில் பார்த்தோம். அடைவார் வினைகள் அறுப்பான் என்னை உடையான், என்னை உடையான் உரையும் ஒற்றியூர். என்னை உடையவர்னா நம்முடைய உடையவர் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். சென்ற புறங்கள் தீயில் வேவ வென்ற விகிதத்தில் வினையை விட்ட நன்று நல்ல நாதன் நரையேறு ஒன்றை உடையான் ஒற்றியூரேன்னு ரொம்ப சிம்பிளாக பாடுற பாட்டு. சென்ற புறங்கள்னா ஒன்றுக்கொன்று திரிந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய, தீயில் வேவ வென்ற விகிருதன், விகிருதன்னா வளமில்லாதவன் அர்த்தம். வினையை வீட்ட நன்று நல்ல நாதன், நம்முடைய வினை நீப்பதற்குரிய ஒரே நாதன் யார்? அவர் தான். வினையை வீட்ட நன்று நல்ல நாதன் நரையேறு ஒன்றை உடையான். நரையேறுனா வெள்ளை, நரைனா வெள்ளைன்னு அர்த்தம். முடி நரைச்சிருச்சுங்கிறோம்ல, வெள்ளையா போயிட்டுன்னு அர்த்தம். நரையேறு ஒன்றை உடையான் ஒற்றியூரே. களவமயில் போல் வழக்கை நல்லார் பலரும் பரவும் பவளப்படியான். உலகினுள்ளார் வினைகள் தீர்ப்பான் உளவும் திரைவாய் ஒற்றியூரே. களவமயில் போல வழக்கை நல்லார்னார். பெண்கள்லாம் அந்த ஊரில் எப்படி இருக்காங்களாம், மயில் போல இருக்காங்க. களவமயில், களவமயில்னா அழகான மயில் அர்த்தம். களவமயில் போல் வழக்கை நல்லார்னா கையில் வளைய எழுந்திருக்கக்கூடிய பெண்கள். பலரும் பரவும் பவளப்படியான், சிவந்த நிறத்தை உடையவன், அந்த பெண்களால் வணங்கப்படக்கூடியவன். உலகினுள்ளார் வினைகள் தீர்ப்பான், உலகத்தில் உள்ள எல்லாருடைய வினையும் தீர்ப்பார். உலவும் திரைவாய் ஒற்றியூரேனார். அந்த திரைகள் உலவி கொண்டிருக்கக்கூடிய கடலால் இருக்கக்கூடிய ஒற்றியூர். எல்லாத்துலேயும் கடலை தான் குறிக்கிறார். பற்றி வரையை எடுத்த அரக்கன், இது ராவண. இட்டு முறிய விரலால் அடைத்தார்னார். இத்து போச்சுங்கிறோம் இல்லையா,
அது மாதிரி அவன் உடம்பு இட்டு போச்சு. எற்று முறிய எறாரத்தார் எற்றும் வினைகள் தீர்ப்பார் ஓதம் ஒற்றும் திரைவாய் ஒற்றியூரேன்னார். எத்து வினைகள்லாம் நம்மளை பாடாப்படுத்துகிற வினைன்னு அர்த்தம். ஓதம்னா அலை, அலைகள் வந்து ஒத்திக்கொண்டே இருக்கக்கூடிய, கரையை ஒத்திக்கொண்டே இருக்கக்கூடிய ஓதம் ஒற்றும் அப்படின்னார். ஓதம் ஒற்றும் திரைவாய் ஒற்றியூரே, ஒற்றியூரும் அறவும் பிறையும் அப்படின்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அறவும் பிறையும் ஒன்றாவே இருக்கும்னு அர்த்தம். என்ன ரெண்டு பேரும் ஒத்திக்கிட்டே போறீங்க அப்படிங்கிறப்பல அந்த ஒத்தி அது. ஒற்றி ஊரும் அறவும் பிறையும், பாம்பும் நிலாவும் ஒன்றாவே இருக்குது சிலையில். பற்றி ஊரும் பவளச்சிலையன், அது ரெண்டையும் ரொம்ப விரும்பி சிரசில் வைத்துக் கொள்ளக்கூடியவன். பவளச்சிலையன் சிவந்த சிலையுடையவன். ஒற்றியூர் மேல் ஊரன் உரைத்த, அப்படிப்பட்ட பெருமானுடைய ஒற்றியூர் என்கின்ற ஊர் மீது ஊரனாகிய சுந்தரமூர் சுவாமிகள் சொன்ன பதிகத்தை கற்றுப்பாட ஊரன் உரைத்தன்னு மட்டும் விட்டுட்டார் பாருங்க. ஊரன் உரைத்த பாடல்னா பதிகம்னா எங்கேயுமே இல்லை பாருங்க. ஊரன் உரைத்த அவ்வளோதான் பதிகம், அவ்வளோதான் பதிகம். கற்றுப்பாட கழியும் வினையே, இந்த பதிகத்தை கற்றுக்கொண்டு பாடினா வினை கழியும்னு சொல்லி நிறைவு பண்ணுறார். இப்படியாக 205வது பாட்டா பாடி அறிவு பரவசமாம் பரிவு பற்ற புறம் போந்து நீடு விருப்பில் பெருங்காதல் நிறைந்த அன்பரு பலர் போற்ற தேடும் அயனும் திருமாலும் அறிதற்கு அரிய திருப்பாதம் கூடும் காலங்களில் அணைந்து பரவி கும்பிட்டு இனிது இருந்தார் என்ன சொல்லுவார். பாடி அறிவு பரவசமாம் பரிவு பற்ற புறம் போந்து, இந்த பதிகத்தை பாடி அறிவில் பரவசம் ஏற்பட புறம் வெளியில் வந்து நீடுப்பில் பெருங்காதல வந்து அன்பர் பலர் போற்ற, அடியார்களெல்லாம் கூட இருக்காங்க, அவங்கெல்லாம் போற்ற தேடும் அயனும் பெருமாளும் அறிதற்கரிய திருப்பாதம் கூடும் காலங்களில் அணைந்துள்ளார். அந்த ஊர்லேயே தங்கிட்டார். ஒவ்வொரு காலத்துக்கும் போய் தரிசனம் பண்ணுறார். காலையில் திருப்பள்ளி எழுச்சிக்கு போகிறது, அவர் கால சந்திக்கு போகிறது, அவர் உச்சி காலத்துக்கு போகிறது, சாயந்தரம் திரும்பி திறக்கிறதுக்கு சாயரட்சிக்கு போகிறது, அவர் திரும்பி சந்திக்கு போகிறது, அவர் திரும்பி அர்ஜாவதுக்கு போகிறது. இப்படியாக 6 காலத்துக்கும் போய் வழிபாடு பண்ணுறார். அதான் காலங்களில் அணைந்து பரவி கும்பிட்டு இனிது இருந்தார். இந்த நிலைமை யார் இவர் இங்கு இருந்தார், முன்பே இவர்க்காக அந்தன் கையிலை மலை நீங்கி அருளால் போந்த அணிந்தித யார் வந்து புவி மேல் அவதரித்து வளர்ந்து பின்பு வன் தொண்டர் சந்த விரை சூழ் புயம் சேர்த்த பரிசு தெரிய சாற்றுவாம் அப்படிங்கிறார். இது இப்படியாக அவர் இங்கே இருக்கும் பொழுது இவருக்காக முன்பு கைலாயிலிருந்து பிரிந்து அணிந்ததையார், ஏன்னா கமலடியார்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க பறவைங்கிற பேரை திருவாரூரில் பார்த்தாச்சு அவங்கள. இப்போ அணிந்ததையார் அப்படின்னு நாமளும் ஒரு கட்டத்தமாக ஒரு வழியாக செயற்கொண்டு கழிக்காம என்ன புராணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் பாருங்க இல்லையா. வந்து புவி மேல் அவதரித்து வளர்ந்து பின்பு வன் தொண்டர் சந்த விரை சோழ் புயம் சேர்ந்த பரிசு. அவருடைய சந்த விரைசூழ் புயம்னா அவருடைய சூழலை சார்ந்தாங்க. அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த செய்தியை தெரிய சாற்றுவாம். எல்லாருக்கும் தெரிய முடியாத சாட்டுகிறேன், எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ சொல்லுகின்றேன்னு அர்த்தம். சரி. நாலாம் குலத்தில் பெருகு நலம் உடையார் வாழும் ஞாயிற்றின் மேலாம் கொள்கை வேளாண்மை மிக்க திருநாயிற்கிழவர் பால் ஆதரவு திருமகளார் ஆகி பார்வேல் அவதரித்தார். ஆளாளஞ்சேர் கரைமிடற்றார் அருளால் முன்னை அணிந்தித யார். ஏற்கனவே கமலினி அணிந்திதைன்னு 2 பேர் கைலாசத்தில் அம்பாளுக்கு செடி மாறா இருந்தாங்க.
அவங்க 2 பேரையும் சுந்தரமூர்த்தி சாமியை பூ பறிக்கும் போது பார்த்தார். அவங்க 2 பேரும் மாதர் மீது மஞ்சள் மனம் வைத்தனை அப்படின்னு சொல்லி சாமி கீழே அனுப்பி விட்டார். அவங்க 2 பேரும் கீழே வந்து பிறந்தாங்க. இவர் வந்து பிறந்தார். இவர் திருமுனைப்பாடி நாட்டில் சிவாச்சாரியார் குலத்தில் பிறந்தார். வரவேநாச்சியார் உருத்திரக்கணிகர் குலத்தில் பிறந்தாங்க. இன்னொருத்தவங்க சங்கிலி நாச்சியாராக வரப்போகிறாங்க. அவங்க தான் அணிந்திதைன்னு பேர். இந்த அணிந்திதை என்கின்ற அம்மையார் எங்கே வந்து பிறக்கிறாங்க? 4ஆம் குலத்தில். 4ஆம் குலம்னா பிராமண வைசிய சத்திரிய வைசிய சூத்திர என்று சொல்லக்கூடிய 4வது வர்ணம். வேளாளர் என்கின்ற குலம். இந்த வேளாளர் குலத்தில் வந்து அவதரிக்கிறாங்க. அவங்க 4ஆம் குலம்னு பேர். 4ஆம் குலத்தில் பிறகு நலம் உடையார் வாழ்வோம் ஞாயிறு. ஞாயிறுங்கிறது ஊர் பேர். திருப்பதியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ரொம்ப தூரம். அது 30 கிலோமீட்டர் திருவொற்றியூர்லேருந்து. இப்போ ஒரு பேர் ஞாயிறு தானே? நாலாம் குலத்தில் பெருகு நலம் உடையார் வாழும் ஞாயிற்றின் மேலாம் கொள்கை வேளாண்மை மிக்க திருஞாயிறு கிழவர். அவர் விவசாயம் செய்கிறவர், வேளாண்மை மிக்கனர். வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளராக்குள் தாண்டோடி. வேளாண்மை மிக்க திருஞாயிறு கிழவர். கிழவர்னா தலைவர். அந்த ஊருக்கு அவர் தலைவராக இருந்திருக்காருன்னு தெரியுது. இதுலேருந்து பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவருக்கு கிழவர்னா தலைவர். நிலக்கிழாருங்கிறோம் இல்லையா? நிலக்கிழார் அப்படின்னா மராஸ்தார்னு அர்த்தம். மிட்டா மராசும்பாங்க. டெல்டா பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் நிலக்கிழார். மராஸ்தார்மா. ஞாயிறு கிழவர் பால் ஆதரவு தருமகளாராகி பார் மேல் அவதரித்தார். இப்போ கலப்பு திருமணம் பண்ணுறாரு பாருங்க. குருக்கள் வீட்டுக்குள்ள வளர்ந்தது ராஜா வீட்டில் இல்லையா? முதல்ல கல்யாணம் பண்ணது ருத்ரக்கணிகை. இப்போ கல்யாணம் பண்ண போகிறது வேளா குலத்தில். இதுக்கு மேலே என்ன கல்யாணம் சாதி கலப்பை பற்றி பேசுனீங்க? ஆனால் இந்த கலப்பு திருமணம் அடியாராக இருந்தால் நடக்கலாம். அதுதான் முக்கியம். அடியாராக இருந்தால் பண்ணிக்கலாம். அதில் அடியார் இல்லாதவங்களுமே கலப்பு திருமணம் புரட்சியெல்லாம் பண்ண பெரிய படம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமாம் ஆமாம். அதனால் பார்மேல் அவதரித்தார் ஆளாளஞ்சேர் கரைமிடற்றார் அருளால். சிவருமானுடைய அருளாலே முன்னை அணிந்திதையார் வந்து அவதரித்தார். குழந்தையா பிறந்திருக்காங்க. அந்த அம்மா அவங்களுக்கு பிறந்திருக்காங்க. மலையான் மடந்தை மலர்பாதம் மரவான்பால் வந்த நெறி. எப்பொழுது அம்பாலையே வணங்கி கொண்டே இருந்தாங்க இல்லையா மேலே இருக்கும்போது, அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய தவம். அன்பால் வந்த நெறிதலையாம் உணர்வு வந்து அணையத்தாமே அறிந்த சங்கிலியார். அதனால அவர்களுக்கு வீட்டில் சிவபக்தினா பொதுவாக வேளாளர்கள் சாமி பொதுவாக கும்பிட. ஆனால் இவங்களுக்கு சிவபக்தி அதிகமாக ஏற்பட்டிருக்கு இந்த அம்மையார். காரணம் முன்னை சார்பு. ஏற்கனவே அம்பாலை ரொம்ப வழிபாடு பண்ணதுனால சிவபக்தி இவங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கு. அலையார் வேல்கண் திருமகளிர் ஆயத்தொடும் விளையாட்டு நிலையாயின அப்பருவங்கள் தோறும் நிகழ நிரம்புவார். பிள்ளை தமிழ் சொல்கிறோம். ஒவ்வொரு பருவத்திலையும் வளர்ந்து பெரியாராக ஆறாங்க. பெண்களோடு சேர்ந்து விளையாடுறாங்க. திருமகளிர் ஆயத்தோடும் விளையாட்டு நிலையாயின அப்பருவங்கள் தோறும் நிகழ நிரம்புவார்னு அம்மானை கிழங்கு பூசல் இதெல்லாம் ஆடி பெரிய பிள்ளையாக வராங்க அம்மா. சீர்கொள் மரபில் வரும் செயலே என்று தெய்வ நிகழ் தன்மை பாரில் எவரும் அதிசயிக்கும் பண்பில் வளரும் பைந்தொடியார். அம்மா எப்படி இருக்காங்களா பார்க்குறது? இந்த ஒரு வீட்டு பிள்ளை பார்த்து இந்த வீட்டு பிள்ளைன்னு பார்த்தா தெரியாதா? ஊர்கள் வீட்டு பிள்ளை வருது பார்த்தா தெரியாதா? பிராமண வீட்டு பிள்ளை வருது தெரியாதா? நம்ம வீட்டு பிள்ளைங்க சிதம்பரத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். தீட்சர் வீட்டு பொண்ணு வருது, ரெண்டு பார்த்தா தெரியாது. தீட்சர் வீட்டு பொண்ணு இது நம்ம வீட்டு பொண்ணு பார்த்தா தெரியாதா? நல்லா தெரியும்.
ஏன் அது வளர்ந்த விதம் இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளை அப்படி வராங்க பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கே எங்கேயும் போவோம். அந்த வீட்டு பிள்ளைன்னா கீழே தலை குனிஞ்ச தலை நிமிராமல் போயிட்டு இருக்கும். பார்க்குறோம்ல இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளை ஃபோன் வச்சுருக்கோமா? அப்போ நம்ம பிள்ளைய குனிஞ்ச தலை நிமிராமல் போகிறீங்க. அதனால எது சொல்ல வந்தேன், யாருக்குமே அந்த குலமரபு படி அவங்க வளர்ந்துருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. இதுதான் அவனுடைய, இதை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கலான்னு. ஆனால் இந்த அம்மையார் அந்த வேளாள குலத்தை தவிர்த்து வேளாள குலத்துக்கே உரிய நிறைய தாண்டி இன்னும் மேம்பட்ட குலத்தவரெல்லாம் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருக்கிறாங்களா அந்த அம்மா பார்க்குறது. எல்லாரும் அதிசயிக்கிறாங்க. இது நம்ம சாதி பிள்ளை மாதிரியே தெரியலையே அது பார்த்தா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது உயர்வாக இருக்குது. நம்ம சாதி பிள்ளை மாதிரியே இல்லையே இது அப்படின்னு அப்படி சொல்லலை. ரொம்ப உயர்த்தியாக வசதியாக வளர்றாங்க அம்மா. மலையா சீர்கொள் மரபில் வரும் செயலே அன்றி, அதான் சொன்னார். அந்த மரபில் உள்ள செயலை தவிர்த்து தெய்வ நிகழ்த்தன்மை பாரில் எவரும் அதிசயிக்கும் பண்பில் வளரும் பைந்தொடியா. எல்லாரும் அதிசயிக்கும்படியாக வளர்றாங்க. வாரும் அணிய அணியவாம் வளர் மென்முளைகள் இடைவருத்த, அது அவங்களுடைய ஸ்தனவாரம் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்கிறார். வாரும் அணிய அணியவான வார அணியவே முடியலையா, அப்படி ஒரு வளர்ந்த சனபாரம் அப்படின்னு இருக்குங்கிறார். வாரும் அணிய அணியவாம் வளர்மென் உலைகள் இடைவருத்த, இடைவருத்தனா இடுப்பு சின்னதாக இருக்குது, சனபாரம் பெருசாக இருக்குது, அதனால தாங்க முடியல வெயிட் அப்படி சொல்கிறார். இடைவருத்த சாரும் பதத்தில் தந்தையார் தங்கன் மனைவியாருக்கு உரைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாண வயசு வந்துட்டுன்னு அர்த்தம் பொண்ணுக்கு இல்லையா? 15 வயசு ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 12 வயசு ஆகிடுச்சு, 13-14 வயசு ஆகிட்டுன்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டியது. ஆமாம் வந்திருக்காரு. அப்பா பொண்ணை பார்த்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. யார்? அம்மா அப்பா. என்ன பேசிக்கிறாங்க? பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கால்ல, ரொம்ப அழகாக இருக்கா. ஆமாங்க, இவளுக்கு என்ன மாப்பிள்ளையை தேடுறதுன்னு தெரியல. நம்ம ஏரியாவிலே இதுமாரி நம்ம சாய் சடத்துலேயே அப்படி ஒரு மாப்பிள்ளையே கிடையாது, இவளுக்கு எத்த மாப்பிள்ளையே கிடையாது, என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு நினைச்சாங்களே. உள்ளபடியே அவங்க ஜாதியில் அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல பாரு. கட்டது குறுக்கில் விட்ட பிள்ளை. அதனால் வடிவும் குணமும் நம்முடைய மகற்கு மண்ணுளோர்க்கு இசையும் படிவமன்றி. நம்ம பொண்ணு பார்த்தா உலகத்தில் உள்ள ஏனைய மானிட பெண்கள் போலவே இல்லை, அதே தேவலோக சுந்தரி போல இருக்கிறா நம்ம பொண்ணுன்னு பேசிக் கொடுக்குறார்கள். மண்ணுளோர்க்கு இசையும் படிவமன்றி, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட உடம்பு மாதிரி இல்லாமல் மேற்பட்ட பரிசாம் பான்மை அருகிலோம். இவங்களுக்கு இப்படி ஒரு அழகு ஏற்பட்டிருக்கு, இது என்னன்னு நமக்கு புரியவில்லையான்னு பேசிக் கொடுக்குறாங்க. கடிசேர் மனமும் இனி நிகழும் காலம், கல்யாணம் பண்ண வைக்க வேண்டிய நேரம் அது. என்ன கற்பு வளர் கொடியே அணைய மனைவியார். உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துன்னு அப்பா சொன்னார். உடனே அம்மா சொல்கிறாங்க, ஏற்கும் ஆற்றால் கொடும் என்றார். ஒரு கண்டிஷன், இவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை பார்த்து கொடுன்ட்டார் அவங்க. இதுதான் பிரச்சனையாக போ இல்லையா? எதோ நம்ம குளத்தில் என்ன ஆளா இல்லை, எவனையா பிடிச்சி கட்டி வைன்னா பிரச்சனை இல்லை. இவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை அங்கே யாருமே இல்லைங்கிறதுல பிரச்சனையாப்போ. அவங்க என்ன சொன்னாங்க? ஏற்கும் ஆற்றால் கொடும் என்றார். 3 வார்த்தை தாங்க, அவ்வளோதான். வீட்டம்மா எவ்வளோ பேசுகிறாங்க பாருங்க. நம்ம வீட்டம்மா என்ன, என் பொண்ணுக்கு என்ன குறைச்சா, அப்படியா இல்லையா, அப்படியா இல்லை, எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக இருந்தாங்க, ஆனால் நான் அப்படி இருந்தால் என் பொண்ணு அப்படி இருக்கா அப்படின்றவா. நம்ம கூட இருந்தா இல்லையா? நம்ம வீட்டு ஆளுகள்லாம் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பேசுகிறாங்க? ஒரே வார்த்தை, 3 வார்த்தை தான். ஏற்கும் ஆற்றால் கொடும் என்றார். அப்போ 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அம்மா காதில் வாங்குறாங்க. யாரு? அங்கே நாச்சியார் காதில் வாங்குறாங்க. தாயரோடு தந்தையார் பேச கேட்ட சங்கிலியார். மாத்திக்க வேண்டியதான். ஏயும் மாற்றம் அன்று இது. கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நமக்கு போய் கல்யாணம் பேச்சு பேசலாமா? பேசக்கூடாது. அவங்களுக்கு என்னமோ கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த குரூப்பில் நம்ம ஏரியாலே நமக்கு ஏற்ற மாப்பிள்ளை யாரும் இல்லைன்னா அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்போவே. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே தானாகவே தோணுது என்னென்னா, சிறந்த சிவனடியார் ஒருவர் தான் எனக்கு கணவராக வர வேண்டும் அப்படின்னு அவங்க விரும்பிட்டாங்க மனதுக்குள்ள. ஏன்னா திருவம்பாவை நோம்பு நோன்று இருப்பாங்களா அவங்களும். உங்கையில் பிள்ளை உனக்கு அடைக்கலம் என்று பழஞ்சொல் புதுக்கும் பறித்தால் இன்ன வகை எமக்கின் கோணல் விதியல் அப்படின்னாங்களே, அது போல். அன்பர் தாளெல்லாம் சேரற்கு
எப்பனையும் செய்யற்கன் ஏயமாற்றம் அன்று இது எம்பெருமான் ஈசன் திருவருளே மேய ஒருவர்க்கு உரியது யான் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கு எப்படி தெரியுது? திருவருளாலே தெரிகிறது. யாரோ ஒரு அடியார், ஏன்னா அந்த ஊர் இதுலேருந்து தெரிகிறது, அவங்க குடும்பத்துலேயும் அவங்க கோத்திரத்துலேயும் அவங்க சுற்று வட்டாரத்தில் யாருமே ஈசன் அடியாரா இல்லைன்னு தெரியுது இல்லையா? இல்லையா? இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி ஈசன் அடியார் ஒருவருக்கு தான் நான் உணர்வன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லியிருப்பாங்க? அப்போ அந்த குரூப்பில் யாருமே அப்போ சாமி ஒழுங்காக கும்பிடலான்னு தெரியுது. அப்போ அப்படி இருந்திருக்கிறாங்க. எம்பெருமான் ஈசன் திரு அருளே மேய ஒருவர்க்கு உரியது யான் வேறு என் விலையும். அப்போ இறைவனுடைய அடியாரத்தை வந்து வேற யாருக்காவது எனக்கு பிளான் வச்சுட்டா என்ன பண்ணுறது? பயப்படுறாங்க. பயந்தாங்க இல்லையா? உடனே பிபி லோவ் ஆனது. சார் என்னமோ அது என்னமோ கீழே வந்துருச்சு. 80-20 ஏதோ ஒன்று மாயி போச்சு சொல்கிறது. சரசன டபக்குன்னு மயக்கம் போட்டு தபான்னு கீழே விட்டாங்க. அம்மா கல்யாணம் பச்சு எடுத்ததுக்கே மயக்கம் போட்டு கீழே விட்டாங்க. அம்மா மேய ஒருவர்க்கே உரியது யான் வேறு என் விளையும் என வெறு உற்று ஆய உணர்வு மயங்கி மிக அயர்ந்தே அவனி மேல் விழுந்தார். மேலே கீழே விழுந்துட்டாங்க. அவ்வளோதான். இல்லையா? அப்படி மனதுக்குள்ள அவ்வளோ ஒரு திட்டம். நம்ம ஒவ்வொரு ஆளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுல சிவருமானோட அடியாரத்தை எடுத்து வேற ஒருவர் திருமணம் செய்வதில்லைன்னு உறுதியாக இருக்கிறாங்க. இன்னும் அப்பா அம்மா பேச பேர முடியாது, அதுக்கு பயப்படுறாங்க. அதுக்காக தான் இப்போ பயந்தது. இப்போ மயக்கப்பட்டு வந்ததுனால எதனாலப்பா நீ என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நான் எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்ற ஒப்போடு தான். அதனால் இப்போ மயக்கப்பட்டு விட விடைக்கு அப்பா அப்பா தான் இன்னைக்கு இருக்கிற சூழலில். அதனால மேய ஒருவர்க்கு உரியது யான் வேறு என் விளையும் என வேறு முற்று ஆய உணர்வு மயங்கி மிக அயர்ந்தே அவனி மேல் விழுந்தார். உடனே ஃபுல்லாக விழுந்த உடனே சத்தம் கட்டது இல்லையா? உடையாத 2 பேரும் பார்க்குறாங்க. பாங்கு நின்ற தந்தையார் தாயார் பதைத்து பறிந்து எடுத்து அதெல்லாம் அர்த்தம் புரியுது இல்லை? பதைக்கிறாங்க, பறிக்கிறாங்க, எடுக்கிறாங்க, தூக்கி ஏங்கும் உள்ளத்தினராகி இந்த பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே, பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே தெரியல பயப்படுறாங்க. இவளுக்கு என்னோ உற்றது என்ன தாங்கி சீத விரை பனி நீர் தெளித்து முகத்தில் பன்னீர் தெளிக்கிறாங்களாம். இப்போ என்ன தெரியுது? அந்த காலத்துலேருந்து மயக்கம் போட்டால் தண்ணி தான் தெளிப்பாங்க மூஞ்சிலன்னு தெரியுது. ஒன்று விஷயம் இல்லையா? அதனால தான் இலக்கவடிகள் இதிலிருந்து ஒன்று எடுத்துக்கிட்டாரு. கோவலனுக்கு சாப்பாடு போட போகிறா கண்ணகி. அந்த தரையை சுத்தம் பண்ணணும் இல்லையா? தண்ணி மொண்டு கையில் அப்படி ஊற்றி தரையில் தண்ணியை தெளிச்சு இப்படி தெளிச்சிருக்கா தரையில். அதை பார்க்குறது எப்படி இருக்கான்? நிலமகளுக்கு மயக்கு ஒழிப்பால் போல என்ன நிலமகளுக்கு மயக்கு அதான் பூமி ஏதோ மயக்கம் போட்டு விழுந்தது மாதிரியும் அது கண்ணகி இப்படி தண்ணி தெளிச்சதுனால அது பூமிக்கு மயக்கம் தெளிவிக்கிறதா தண்ணி தெளிச்சது போல இருக்குங்க. அது அப்போ இளங்கோவடிகள் காலத்துக்கு முன்னாலே இருக்கு. அப்போ முகத்தில் தண்ணி தெளிச்சா மயக்கத்தை தெளிவிக்கிறது அப்படின்னு. அதனால இவளுக்கு என்னோ உற்றது என தாங்கி சீத விரை பனி நீர் தெளித்து தை வந்துன்னா தை வரல்னா தடை கொடுக்கறதுன்னு அர்த்தம். இப்படி தடைய கொடுக்கறது. அது நீங்கன்னா மயக்க நீங்க வாங்கு சிலை நன்னுதல் ஆரை. இந்த பாட்டை இந்த வில் போன்ற புருவத்தினுடைய சகிலாச்சாரத்தை வந்தது உனக்கு இங்கு என்றார். ஏன் மயக்கப்பட்டு விழுந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்று தம்மை இன்றெடுத்தார் வினவ மறைவிட்டு தானே மறைவிட்டு இயம்புவார்னா அது மறைத்து இருக்காம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இன்று என் திறத்து நீர் மொழிந்த இது என் பரிசுக்கு இசையாகும் அப்படிங்கிறாங்க. எனக்கு கல்யாணம் வைக்கிறேன், எனக்கு வேற யாரையும் கல்யாணம் வைக்கிறது நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறாங்க. இன்று என் திறத்து நீர் மொழிந்த இது என் பரிசுக்கு இசையாது
வென்றி விடையார் அருள் செய்தார் ஒருவருக்கு உரியேன். அவங்களே சொல்கிறாங்க, அப்பா மாட்டேன் அடியாரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நம்ம சொந்தக்காரெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சாதி சனம் யாரும் தேவையில்லை. அப்போ எது தெரிஞ்சு தெரியுது, அவங்க சாதி சனத்தில் யாரும் வென்றி விடையார் அடியார் இல்லைன்னு தெரியுது. இந்த நேரத்தில் கண்டிஷன் போட்டுக்க மாட்டாங்களே. ஆமாம், வென்றி விடையார் அருள் செய்தார் ஒருவர்க்கு உரிய யான் இனிமேல் சென்று திருவொற்றியூர் அணிந்து சிவனார் அருளில் செல்வன் என. அதனால் நண்பர்களுக்கு இந்த வீட்டில் இருக்கேன், நான் விரும்பலை, இருந்தாலும் யாராவது அப்படி தலை கட்டி வச்சுருவீங்க, ஆனால் திருவொற்றியூருக்கே போயிடலான் இருக்கேன், அங்கேயே போய் செட்டில் ஆகிடலான் இருக்கேங்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கு கேட்டால் சந்தோஷமாக இருக்குமா? பொண்ணை கல்யாணம் படுத்தான் வளர்த்தான் கல்யாணம் பண்ணுற நேரத்துக்கு இது கோயிலாக போகிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? சரின்ட்டு அந்த மாற்றம் கேட்டவர்தாம் அயர்வும் பயமும் அதிசயமும் பந்த உள்ளத்தினராகி மற்ற அம்மாற்றம் மறைத்து ஒழுக. யார்ட்டும் சொல்ல, இது ஏதோ பைத்தம் பிடிச்சப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, இப்படியே அமைச்சு இப்படியே இதாக இருந்து பேசாமல் யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இருந்துக்கிறாங்க. அவங்க யார்ட்டும் சொல்லலை, என் பொண்ணு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, திருவொற்றியூர் இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எல்லாரும் சிரிப்பாங்களா? அப்போ அதனால் யார்ட்டையும் சொல்ல பயந்துட்டு சொல்லாமல் இருக்காங்க. அந்த மாற்றம்னா சொன்னதுன்னு அர்த்தம். கேட்ட வருதம் அயர்வும் பயமும் அதிசயமும் வந்த உள்ளத்தினராகி மற்றம் மாற்றம் மறைத்து ஒழுக பந்தம் நேடும் இவர் குலத்து நிகராம் ஒருவன் பரிசரியான். இவங்க குலத்தில் இப்படியாக அவங்க இப்படி நாள் போயிட்டு இருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் கல்யாணம் பேச எடுத்தாங்க சார், அன்றைக்கே மயக்கப்பட்டு விழுந்தாங்க. உடனே என்னாச்சு கட்டுன்னு திருவண்ணூர் சொல்லி அது கூட அவங்க மறைச்சிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. இப்போ நாள் போகும்போது யாராவது வீட்டில் கல்யாணம் பொண்ணு இருக்குன்னு தெரியுமில்ல சொந்தக்காரனுக்கெல்லாம். அதனால தான் வாசனையிலே பூசணி பூ வச்சது என்ன பாட்டு இருக்கு, அதுக்காக தான் வைக்கிறது. வாசலில் பூசணி பூ எதுக்காக வைக்கிறாங்க? கன்னி பொண்ணு வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். அவள் தான் கோலப்பட்டு வைப்பா. அதனால் திருவீட்டு பொங்கல் அப்படின்னு கன்னி பொண்ணு தான் கும்பிடுவாங்க. அதை வச்சு இன்னும் சார் இந்த பொங்கல் பென்சலாம் அது என்ன அந்த வழக்கத்தில் இருக்குது. சாயந்திர போட்டோம் அப்படி பந்த மாற்றம் கேட்டவர்தான். அது முடிச்சாச்சா? பந்தம் நீடு எவர் குலத்து நிகராம் ஒருவன் பரிசரியான். அவங்க குளத்தில் சேர்ந்த ஒருத்தருக்கு இவங்க வீட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது. இப்போ கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா ஊரில் பொண்ணு நல்ல பொண்ணு இருக்குது, அழகாக இருப்பா, கேள்விப்பட்டிருக்கேன், அங்கங்கே பார்த்துருப்பாங்க விளையாட போகுதுலாம், அந்த பொண்ணை கட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி செய்தி விட்டு அனுப்புகிறான் ஒருத்தன். இப்போ இந்த வேளாளர் குலத்தை சேர்ந்தவன் பரிசரியான் சிந்தை விரும்பி மகள் பேச விடுத்தான் சிலரும் சென்று இசைத்தார். பொண்ணு கேட்கறதுக்காக சில பேர் வராங்க. பெரிய புராணத்தில் ஏற்கனவே கலிக்காம நாயனார் புராணம் போயிருக்கு. திருவொற்றியூரில் அகில் நாச்சியாரோடைய சரிதம் வந்து சாமி புத்தாகணும். சரி, ஏற்கனவே கலிக்காம நாயனார் புராணத்தில் 215வது பாட்டு. அப்படி அந்த குலத்தை சேர்ந்த ஒருவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி செய்தி விட்டு அனுப்புகிறான். அந்த காலத்தில் பெண்ணு கேட்கணுன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து கேட்குறது வழக்கம். மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர மாட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி யாராவது 2 தரப்புக்கும் பொதுவான ஒரு ஆள் போய் தான் அந்த பெண் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்கார், அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறோம். அந்த ஞானசுந்தரோட திருமணத்தில் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி சிந்தை விரும்பி மகள் பேச விடுத்தான் சிலரும் சென்று இசைத்தார். அப்படி போனாங்க. அதை போய் கேட்டிருப்பாங்களே, அது மாதிரி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி 4 வீட்டு பையன் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. அதை கேட்குற அவங்க அப்பா
தந்தையாரும் அது கேட்டு தன்மை விளம்பத் தகாமையினால் ஏதம் எய்தா வகை மொழிந்து போக்க. என்ன சொல்லுகிறாருன்னா, இவங்க பொண்ணுக்கு இப்போ கல்யாணத்தை விருப்பம் இல்லை, முக்கியமாக கல்யாணத்துக்கு விருப்பம் இருந்தாலும் நம்ம ஜாதி நேரத்தில் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஏன்னா சிவனடியார் ஒருவர் தான் திருமணம் செய்து கொள்ளுவேன் அப்படி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சொன்னால் உள்ளுக்குள்ளே கலவரம் வந்துடும் இல்லையா, உள்கட்சி பூசல் மாதிரி சாதிக்குள்ளே பிரச்சனை. என்ன பொண்ணு கேட்ட போனால் என்ன பொண்ணை தர மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு பிரச்சனையாகி போயிடும். இதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சொல்கிறதுக்கு பயந்து கொண்டு பிரச்சனை வராமல் அதே மாதிரி அவங்களே முகத்தில் அடிக்காமல் பதில் சொல்லக்கூடாது இல்லையா. நல்ல செய்தி சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்லி அனுப்புகிறேன், ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்லாம் ஏதோ ஒன்று சொல்லி லெட்ரு போடுறேன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, போய் அது மாதிரி. ஏதம் எய்த குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். ஏதம்னா குற்றம் குறைவு. ஏதம் எய்தா வகை மொழிந்து போக்க ஆங்கு அவர் ஆங்கு எய்தா முன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, இந்த சங்கரநாச்சார பெண் கேட்டு அனுப்புனா பாருங்க, இவங்க வீட்டை விட்டு வெளியில் போனாங்க, பொண்ணை கேட்டுட்டு போனாங்க. இவங்க போகும்போதே அவன் உலகத்தை விட்டே போயிட்டான் மாப்பிள்ள. இந்த அம்மையாரை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினதுனாலே அவன் என்ன பண்ணிடுறான், உயிரே விட்டுறான். அது எதனால, என்னவோ காரணங்கிறார் சேகரார். ஏன், அது அனாச்சாரம். அடியாருக்குரிய சிவருமானுக்குரிய ஒரு பொருளை விரும்பினதுனால ஏற்பட்ட குற்றம் என்று வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். அது அங்கு அவர் எய்தாமுன் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள செய்தியை சொல்றதுக்குள்ளன்னு அர்த்தம். பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே செத்து விட்டான் அவன், அந்த விஷயமே போய் சேரல இன்னும். தீது அங்கு இழைத்தே இறந்தான் போல் செல்ல விடுத்தார் உடன் சென்றான். அந்த இடத்துல சேகரசாமி நல்ல வார்த்தையை போறாங்க. செல்ல விடுத்தார் உடன் சென்றான்னா என்ன பொருள், ஒரு நேரடியாக பார்த்தா அவனும் செத்து போனா இவங்களும் செத்து போனான்னு அர்த்தம் ஆகும். அப்படி கிடையாது. இவங்க வெளியில் போனாங்க, அவன் உலகத்தை விட்டே போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இவங்களும் வெளில போனாங்க, அவனும் உலகத்தை விட்டு வெளில போனான். தீது அங்கு இழைத்தே இறந்தான். அப்போ என்ன அர்த்தம், சங்கரநாச்சியாரை விரும்பிய குற்றமே, விரும்பியதே அவனுக்கு குற்றமாகி போச்சு. எல்லாம் புரியுதுங்களா? அப்படி சொல்லுகிறார் சேகரார் சுவாமி. மாதராரை பெற்றார் மற்ற அதனை கேட்டு மனம் அருண்டார். ஏன்னா இவங்க ஏற்கனவே பயந்துட்டு இருக்காங்க, நம்ம பொண்ணு உலகத்தில் இல்லாத ஒரு விருப்பத்தை பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளை நம்ம ஜாதி சனத்தில் யாரையும் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பொண்ணு கேட்டு வந்தவனும் போயிட்டான், அதுவே பெரிய விஷயம் தானே. இப்போ பொண்ணு பார்க்க வந்தான் ஒருத்தன், அவனுக்கு வேறு ஏதோ காரணத்தினால ஆக்சிடென்ட் ஆனால் கூட அது பொண்ணோட ராசின்றான் அப்போ இல்லையா. அதனால் வேணும், சகனம் தெரியல, இந்த பொண்ணு வேணாம் முடிவு பண்ணி போயிடும். இந்த பொண்ணு கேட்ட உடனே மாப்பிள்ளை போயிட்டான்னா இப்போ அது எப்படி வந்து முடியும் இப்போ அது. அதனால் எல்லா விதத்துலையும் நமக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பயம். அதனை கேட்டு மனம் மருண்டார். அப்போ அவங்க புரிந்து கொள்கிறார்கள், ஆஹோ அப்போ இந்த அம்மையார் நினைத்தது மாதிரியே வேறு ஒரு மாப்பிள்ளையே பேசக்கூட முடியாது இவர்களுக்கு என்று தெரிந்து கொள்கிறார்கள். இப்போ அதான் சொல்ல அந்த பாட்டில், தையலார் தங்கிலியார்தம் திறத்து பேசத்தகா வார்த்தை உய்ய வேண்டும் நினைவுடையார் உரையார். உலகத்தில் வாழணும் அப்படின்னு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க யாரும் சங்கிலி நாச்சியாரை பற்றி திருமண பேச்ச இருக்கக்கூடாதான் அப்படிங்கிறார். உய்ய வேண்டும் நினைவுடையார் உரையார் என்றார். தையலார் சங்கிலியார்தம் திறத்து பேசத்தகா வார்த்தை. அவர்களை வேறொரு ஆடவனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தை, பேசத்தகாத வார்த்தையை யார் பேசலாம்? உலகத்தில் வாழ விருப்பம் இல்லாதவங்க பேசலாம். உலகத்தில் வாழ விருப்பம் இருக்கிறவங்க அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்ட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பொய்ய வேண்டும் நினைவுடையார் உரையார் என்று அங்கு உலகறிய செய்த விதி போல் இது நிகழ. இது எல்லாருக்கும் புரியுது. அப்போ அந்த பொண்ணை வேறு மாப்பிள்ளைக்கு முடிக்கக்கூடாது, வேறு மாப்பிள்ளையை கேட்கக்கூட கூடாது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பரவாயில்ல ஊருக்கே தெரிஞ்சு போச்சுருக்கோம். இப்போ வேறு மாப்பிள்ளைக்கே பண்ண முடியாதுன்னா அப்போ என்ன செய்யறது? இந்த பொண்ணை அவள் என்ன விரும்புகிறாலும் அதுதான் பண்ணி ஆகணும். இப்போ சிவனடியார் மாப்பிள்ளை இன்னும் வந்து சேரலையே, சுந்தரமூர்த்தி சாமி வந்திருக்காரு, இன்னும் நம்ம இன்னும் இயற்கையை புணர்ச்சிட்டு நடக்கலை. அதனால் இப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது இல்லையா. அதனால் அந்த அம்மையார்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, முதல்ல ஊருக்கு சொல்கிறாங்க, ஊரில் உள்ள முக்கியஸ்தார்ட்டு சிறந்தார்க்கு உள்ளபடி செப்பி நையும் உள்ளத்து உடன் அஞ்சி நங்கை செயலே உடன்படுவார். அந்த அம்மையார்ட்டே கேட்போம், உனக்கு என்னதாமா விருப்பம், நீ என்னதான் செய்ய போகிற, எதை விரும்புகிறாயோ அதையே நாம் செய்வோம் என்று அதையே முடிக்கலாம்னு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க இல்லையாச்சர். அப்போது அணங்கே ஆகும் அப்படின்னார் சேக்கரார். இதே தான் காரைக்கால் அம்மையாரோட வீட்டுக்காரன் சொன்னார்.
அணங்கு ஆவார் அவர்னர். அவங்க அணங்கு தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள். அவங்கள சாதாரண பெண் நினைக்காதீங்க, நீரும் போற்றுதல் செய்வீன்னு. நீங்களும் வணங்குங்க, நானும் கும்பிட்டேன், நீங்களும் கும்பிடுங்கன்னு வீட்டில் உள்ள அம்மா அப்பா மாமனார் மாமியார் ரெண்டாரும் சொன்னோம். அதுபோல் அணங்குன்னா தெய்வ பெண் அர்த்தம். அணங்கே ஆகும் எவள் செய்கை அறிந்தோர் பேச அஞ்சுவரால் பணங்கும் ஈசர் திறமன்றி வார்த்தை அறியால். பெருமானுடைய வார்த்தையை தவிர்த்து வேற எதுவும் பேசாத பெண் இவள். மற்றொன்றும் குணங்கள் இவையாம் இனி இவள் தான் குறித்தபடியே ஒற்றி நகர் பணங்கொள் அறவச்சடையார் தம்பால் கொண்டனைவோம். எனக்கு ஏற்கனவே பாட்டில் சொல்லிட்டாங்க. அவங்க மயக்கம் போட்டு தெளிச்ச உடனே நான் ஒட்டியூருக்கே போகிறேன், திருவொட்டியூர்லேயே போய் சாமியோட நான் இருக்கலான்னு இருக்கேன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா. ஸோ அவங்க விரும்பினதையே நாம் செய்வோம் என்று முடிவு பண்ணுகிறார்கள் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து. குணங்கள் இவையாம் இனி இவள் தான் குறித்தபடிய ஒற்றி நகர் பணங்கொள் அறவச்சடையார். பணம்னா படம்னு அர்த்தம், அதெல்லாம் விரித்தது. அதனால தான் பணத்தை சுருட்டி வைக்கிறோம். நம்ம சுருட்டி வச்சு விரித்தா அதுக்கு பணம்னு பேர். பாம்பும் சுருட்டி வச்சு விரிக்குது, அதனால பணம்னு பேர். பணங்கொள் அறவச்சடையார். சடையில் பாம்பை அணிஞ்சிருக்கக்கூடிய சாமி அவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட கொண்டு போய் விடுவோம் அந்த பெண்ணைன்னு முடிவு பண்ணுகிறார். பன்னார் மொழி சங்கிலியாரை நோக்கி பயந்தாருடும் கிளைஞர். கிளைஞர்னா சொந்தக்காரவங்க, உறவினர். பயந்தார்னா பெற்றவங்கன்னு அர்த்தம். பயத்தல்னா பெற்றவர். தென்னீர் முடியார் திருவொற்றியூரில் சேர்ந்து செல்கதியோ கண்ணுதலார் திரு அருளால் ஆகி கன்னி மாடத்து தன்னார் தடஞ்சூழ் அந்நகரில் தங்கி புரிவீர் தவம் என்று. இதில் 2 வித்தியாசம் இருக்குது. அது ருத்ரகணிகை என்கின்ற குளத்தில் பரவனாச்சியார் அங்கே திருவாரூரில் இருக்கிறாங்க. அவங்களும் பதிலார் குளம் தான், குடும்பத்தில் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க பெண்கள் மட்டும்தான் அங்கே வாழ்கிறாங்க. அவங்க பல ஆண்களும் பார்க்கும்படியாக வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கோயிலே நடனம் ஆடக்கூடியவர் அவங்க. இவங்க விரும்பி யாராவது நோக்கினாங்கன்னா அவங்களோட வாழலாம். அப்படி தான் சுந்தரமூர்த்தி சாமி விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் இவங்க குலப்பெண், வேளாளர் குலத்தில் வந்திருக்கிறாங்க. குலச்சார்பு இவங்களுக்கு ரொம்ப உண்டு. அதனால் இவங்க வேற்று ஆடவர் யாரும் வேற்று ஆடவர் யாரும் இவங்களே பார்க்கக்கூடாது. இவங்க பார்க்குறதுங்கிறது வேறு யாரும் இவங்க மேலே கூட படக்கூடாது என்கின்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க. அதனால் இவங்க கோயிலில் கொண்டு போய் விட்டால் அது எப்படி சரியாக வரும். அதனால் கன்னிமாடம் என்கின்ற ஒரு அமைப்பு, அது பெண்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ அந்த கிறிஸ்தவ ஆலயங்களில் கன்னியாஸ்திரிகள் இருக்கக்கூடிய மடமாக அவர்கள் வச்சுருக்கிறாங்க இல்லையா, கன்னிப்பெண்கள் இருக்கிறது மாதிரி. அது மாதிரி நம்மக்கிட்ட ஏற்கனவே அந்த அமைப்பு இருந்திருக்கு. இதே மாதிரி தான் சிவனேஸ்வரம் நமக்கு அந்த அம்மையார் பூம்பாவை இறந்து போனதுக்கு பிறகு அந்த சாம்பலை குடத்தில் போட்டு அதை கன்னிமாடம் அமைத்து தான் வைக்கிறோம். அது பெண்கள் மட்டுமே புழங்கக்கூடிய ஒரு பகுதின்னு அர்த்தம். அந்த யார் அங்கே சுப்பீரியராக இருக்காங்களோ அந்த பெண்ணை வைத்து கொண்டு அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதன்படி வாழ்வாங்க. அந்த பெண்களெல்லாம் தொட்டு செய்வார்கள். வேற்று ஆடவர்கள் யாரும் பிரவேசம் பண்ண முடியாது. அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க. அதனால் நீ ஒட்டியூருக்கு போனீங்கன்னா ஒட்டியூரில் போய் கோயிலில் விட்டு வந்துட முடியாதுல்ல, இப்போ அது சரியாக வராது. அதனால் அவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி விட்டு வச்சுக்கணுங்கிறத கன்னிமாடம் என்கின்ற ஒரு ஆப்ஷன் அவங்க அணுகிறாங்க. கண்ணுதலார் திரு அருளால் ஆகி கன்னிமாடத்து தன்னார் தடஞ்சூழ் அந்நகரில் தங்கி புரிவீர் தவம். கன்னிமாடத்தில் தங்கி நீ தவம் பண்ணம்மா, உனக்கு அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை நம்ம பண்ணுகின்றோம். ஏன்னா கல்யாணம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. நம்ம மாப்பிள்ளைகளை யாரையும் கல்யாணம் பண்ண போகிறதில்ல. சிவனை யார் தான் திருமணம் பண்ணணும்னா அதுக்குள்ளே ஆள் யாரும் நமக்கு தெரியவில்லை. இப்போ நீ திருவொட்டியூருக்கு தான் அனுப்பணும். ஏன்னா இப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ ஏன்னா திருமண பருவம் அடைந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வச்சுருந்தா எல்லாரும் பொண்ணு கேட்டு வருவான் தெரியாதவன். அதனால் அனாச்சாரம் தான் விளையுது. அதனால் கொண்டு போய் கன்னிமாடத்தில் வச்சுருவோன்னு முடிவு பண்ணுறாங்க. சரி என்று பெற்ற தாதை சுற்றத்தார் பிறைசேர் முடியார் விதியாலே மற்ற செயல் ஒன்று அறியாது. இதை தவிர்த்து வேறு என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவங்களுக்கு இப்போ கவலை தானே. எப்படி இருந்தாலும் பெண்ணை கொண்டு போய் வேறு இடத்துல தனியாக விடுறதுங்கிறது ஒரு மனதில் விருப்பம் ஆசையோடு வளர்த்துருக்காங்க இல்லையா அந்த பெண்ணை. மங்கையார் சங்கிலியார் தாம் சொற்ற வண்ணம் செய்ய துணிந்து துதைந்த செல்வத்தொடும் புறங்கள் செற்ற சிலையார் திருவொற்றியூரில் கொண்டு சென்று அணைந்தார். நிறைய பணம்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்கே போய் கன்னிமாடம் அமைக்கணும், அவங்களுக்கு சரியான முறையில் வைக்கணும். இப்போ நம்ம ஊர்லலாம் ஸ்கூலில் சென்னையில் படிக்க வர பிள்ளைங்கள்லாம் கொண்டு போய் செட்டில் பண்ணி வைக்கிறாங்க. அப்பா அம்மா அழைச்சிட்டு வந்து ரூம் எடுத்து வச்சு தங்க வச்சு அதுக்கு சாப்பிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாம் கட்டி வச்சு தயார் பண்ணி வச்சு பாதுகாப்பாக விட்டு போகிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட
என்ன அது படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். ஆனால் இந்த அம்மாவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நமக்கு தெரியாது இப்போ. அதனால் கிட்டத்தட்ட துறவு தான் இது. பெண்ணை துறந்துட்டாங்க அவங்க. அது மாதிரி தான் ஒரு சூழல் இது. அதனால் நிறைய காசு எடுத்துகிட்டு வராங்க. துதைந்த செல்வம்னார். துதைந்தன நெருங்கிய நிறைய அர்த்தம் இந்த இடத்துல. செல்வத்தொடும் புறங்கள் செற்ற சிலையார். சிலைனா வில்லு. மேரு வில்லினால திரிபுரத்தை சம்ஹாரம் செய்த சுவாமி திருவொற்றியூரில் எழுந்திருக்கிறார். அவருடைய திருவொற்றியூருக்கு சென்று அணைந்தார். எல்லாம் சொந்தக்காரங்களோட வந்திருக்கிறாங்க. இப்போ வந்தாங்க. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த ஊருக்கு திடீர்னு வந்திருக்கிறாங்க. இப்போ கன்னிமாடம் அமைக்கணும்னா அந்த ஊரில் உள்ளவங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அந்த ஊரில் இடம் வாங்கணும், ஒரு கட்டடம் கட்டணும், அந்த எல்லாம் பண்ணணும் இல்லையா. அதனால் அந்த ஊரில் உள்ள லோக்கல் பஞ்சாயத்திட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. அதெல்லாம் சேக்கராட சாமி விரிவாக பதிவு பண்ணுறார். சும்மா கன்னிமாடம் கட்டினாங்க வச்சாங்கன்ட்டு போகாமல் அதில் ஒரு பாத்தை போடுறார். சென்னி வளர் வெண்பிறை அணிந்த சிவனார் கோயில் உள் புகுந்து துண்ணும் சுற்றத்தொடும் பணிந்து. அதனால தான் சொல்கிறது எப்போதுமே நாமெல்லாம் ஒரு ஊருக்கு போகிறோன்னா முதல்ல போன காரியத்தை முடிச்சுக்கிட்டு அப்புறம் வரும்போது டைம் இருந்தால் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம். ஆனால் சேக்கராட சாமி அப்படி சொல்ல மாட்டார். எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல அந்த ஊரில் உள்ள சாமியை முதல்ல கும்பிடணும். முதல்ல போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு தான் அடுத்து நம்ம காரியம். அதுபோல் இவங்களும் வந்த காரியம் என்னது? கன்னிமாடம் அமைக்கிறது. அதை விட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க? சிவனார் கோயில் உள் புகுந்து துண்ணம் சுற்றத்தொடும் பணிந்து. இதே மாதிரி மதுரையில் ஞானசம்பந்தருடைய தந்தையார் சோபாதகிருதர் மதுரைக்கு செல்வார். ரொம்ப நாளாவது பிள்ளையை பிரிந்து. அதனால் நம்ம சாமியை பிள்ளையை போய் பார்க்கணும்னு நினச்சி அங்கே போகிறார். அங்கே போகும்பொழுது முதல்ல போய் மதுரையில் போய் சாமியை சொக்கநாதர் தரிசனம் பண்ணுறார். அதுக்கு பிறகு தான் ஞானசம்பந்தர் எங்கே இருக்காருன்னு விசாரிக்கிறார். அது புராணத்தில் நம்ம பார்க்குறோம், அவருடைய புராணத்தில். அப்புறம் தான் எங்கே இருக்கார் ஞானசம்பந்தர் கேட்கும்போது இதுமாரி மடத்தில் எழுந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டோன்னே அப்புறம் மடத்துக்கு போகிறார். அவர் அங்கேருந்து அப்பாவை பார்க்க விடையாறார் வேகமாக. ரொம்ப நாளாவது அவங்க அப்பாவை பார்த்து அப்படின்னு அங்கேருந்து ஞானசம்பந்தர் அப்பா வந்திருக்காருன்னு சொன்னாங்க. ஏஞ்சி வாசலுக்கு விடையாடுறார். வந்தோடனே அப்பா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அம்மா நல்லா இருக்காங்க கேட்காம என்ன சொல்கிறாரு? பேதையால் அவளோட பெருந்தகை இருந்ததே. சாமி அம்மாவில் நல்லா இருக்காங்களா சிறுகாழியில் கேட்குறாரு. அப்பா வந்திருக்காரு. அப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல. சீர்காழிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். அப்போ சீர்காழியில் சாமி அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்குறேன் இல்லையா? காதையார் குழையினான் கழுமல வரநகர் பேதையால் அவளோடு பெருந்தகை இருந்ததே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் பாடின பதிவு மண்ணில் நல்ல வண்ணமும் அப்படிங்கிற பதிவு அப்போ தான் பாடுறது. அவங்க அப்பாவை பார்த்து பாடுறது. சீர்காழிலேருந்து ரொம்ப நாள் வந்தாச்சு, வந்து ஆயிடுச்சு. தோணியப்பர் பார்த்து ரொம்ப நாளாகுது. அதனால் தோணியப்பர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னொடனே நம்ம அப்பா வந்திருக்காரு, நம்ம அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்கல. தோணியப்பர் எப்படி இருக்காருன்னு கேட்குறாரு. அதனால் இங்கேயும் சாமியை போய் முதல்ல வணங்குறாங்க. தொல்லைப்பதியோரை செய்வினால். இதுதான் அந்த குறிப்பு. அந்த தொல்லைப்பதின்னு சொல்வது ஒற்றியூரில் இருக்கக்கூடிய ஆட்கள், பெரிய ஆட்கள். அவங்கெல்லாம் ஓகே நீங்கள் செய்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. ஒரு இடத்த வாங்குறது, அந்த இடத்த ஒரு வீடு இதை கட்டுறதுல ஒரு வீட்டை கூட வாங்குறது, அங்கே கன்னிமாடம் அமைக்கிறது, அந்த கன்னிமாடத்தில் பெண்ணு தங்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் அப்புறம் அந்த ஊருக்காரங்க சப்போர்ட் பண்ணணும்ல, அது ஒரு விஷயம் இல்லையா? அதனால் கன்னிமாடம் மருங்கு அமைத்து. மருங்குன்னா பக்கம். எதுக்கு பக்கத்தில்? கோயிலுக்கு பக்கத்துலேயே நடக்கும். கடிசேர் முறைமை காப்பு இயற்றி. காப்புன்னா பாதுகாவல். ஏன்னா உள்ள பெண்கள் மட்டுமே இருக்க போகிறாங்க. அதனால் அதுக்கேற்றாப்புல காவல் வைக்கணும் இல்லையா? அதனால் முதல்ல இதுக்கு சீக்கிய செய்ய சொல்கிறாங்க பெண்களாலே ஆக்கப்பட்ட காவல்கிறார். அப்போவே மகளிர் காவல் நிலையம் மாதிரி வச்சுருந்துருக்காங்க போல் இருக்குங்கிறார். அது வந்து சோழர் கால கல்வெட்டுகளில் அதிகாரிச்சி அப்படின்னு ஒரு பெயர் வருகிறது. இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, காவலர் அப்படிங்கிற வார்த்தை ஆணுக்கு தான் உரியது. அதனால் பெண்ணுக்கு உள்ள சொல்லிருக்கணும்ல, அதுக்கு நாம் காவலர் பெண் காவலர்ன்ட்டான் உடனே. அதுக்கு காவலர் பெண் காவலர், அதுக்கு சரியான சொல்ல அதிகாரிச்சி அப்படிங்கிறாங்க. அதிகாரிச்சி அப்படின்னா அதிகாரத்தை உடையவள் அதிகாரிச்சி. அந்த வார்த்தையை கல்வெட்டுகளில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுபோல் அது மிரட்டு உருட்டி வீரத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள், அப்படி கூட பெண்களை காவலுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சீக்கிய செய்ய சொல்கிறார். இதுக்கு கடிசேர், கடினா ரொம்ப வலிமையான பாதுகாவல்னு அர்த்தம். கடிசேர் முறைமை காப்பு இயற்றி மண்ணும் செல்வம் தகவகுத்து. ஏன்னா இவங்க செல்வம் வேணும் இல்லையா? நிச்சயப்படி பூஜை பண்ணணும், கோயிலுக்கு போகணும், சாப்பிட்ணும், பூஜை பொருட்கள் வாங்கணும், பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும், இதெல்லாம் வகுத்து வைக்கணும். அதனால் கோயிலில் விட்டுட்டு வந்தால் கூட இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் மண்ணு செல்வம் தகவகுத்து தந்தையார் வந்து அடி வணங்கி. இப்போ பாருங்கள், தந்தை என்ன பண்ணிட்டாரு? அடி வணங்கக்கூடியவராக ஆகின்றவர். அப்பாவே அவங்க காலை விழுந்து வணங்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா துறவு நெறி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய நெறி அது இல்லையா? துறவியாக ஆகிறோம்னா அவங்க எல்லா பந்தத்தையும் விட்டுட்டு வராங்க.
அப்போ அந்த தாய் தந்தை கூட அவர்களை வணங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அவர்கள் உயர்கிறார்கள். அப்படிங்கிறதுனால பந்து அடி வணங்கி பொண்ணுக்கிட்ட பாமா போமான்னு இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு, யாங்கள் உமக்குன்னு மரியாதையோடு பேசுகிறார். யாங்கள் நாங்கள் எல்லாரும் உமக்கு பணி செய்ய ஈசற்கு ஏற்ற பணி விரும்பி ஓங்கு கன்னி மாடத்தில் உரைகின்றீர். அப்போது நாங்கள் உங்களுக்கு பணி செய்கின்றோம், நீங்கள் சுவாமிக்கு பணி செய்து கொண்டு இருங்கள் என்று அவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். அவங்க அப்பா சொல்கிறார் முக்கியமாக, யாங்கள் உமக்கு பணி செய்ய ஈசற்கு ஏற்ற பணி விரும்பி பொங்கு கன்னி மாடத்தில் உரைகின்றீர் என்று உரைக்கின்றார். தாங்கற்கு அரிய கண்கள் நீர்த்தாரை ஒழுக தறியாதே. நான் பொண்ணை விட்டுட்டு போகணும் இல்லையா, இவங்களுக்கு தான் இப்போ சாமி மீது அதிக பற்று ஏற்பட்டிருக்கு. அதனால் துறவு நெருக்கி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நான் அவங்க அப்பா அம்மாவுக்குன்னு வரல இல்லையா, அதுபோல் தாங்கற்கு அரிய கண்கள் நீர்த்தாரை ஒழுகத் தறியாதே ஏங்கு சுற்றத்தொடும் இறைஞ்சி போனார் கழில் சூழ் தம்பதியில் அப்படி சொல்லி அவங்க ஊருக்கு போனதாக இருக்கிறோம். அதோடு நாமும் வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆரம்பித்து இப்போ சாமி 2-3 வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் பேசணும். எழுந்தல் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு இது ஒரு கொடுப்பினை. ஏன்னா வகுப்பு கல்யாணம் எழுந்தல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் சாமி ஒரு வார்த்தைகள் சொல்லி ஆசீர்வாதம் நிறைவு பண்ணி வச்சு சாமி தான் நீங்கள் பேசுங்க, ஏதாவது பேசுங்க. பெரிய புராணத்தை பற்றி 2 வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. 5 நிமிடம் ஆசீர்வாதம் கொடுங்க.